ஆஸ்திரேலியா அணி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆகணும்னா அவங்க வந்து இந்த விஷயத்த ஒன்று பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு சிட்னியில் இந்தியாவுக்கு எதிராக நடக்க இருக்கிற டெஸ்ட் மேட்சை வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணி ஆகணும். அப்படி வின் பண்ணாங்கன்னா ஃபைனலுக்கு இந்த மேட்சை வின் பண்ணதும் இல்லாமல் அவங்க வந்து ஸ்ரீலங்காக்கு எதிராக நடக்க போற 2 டெஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணாதான் வந்து அவங்க ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக முடியும். இவங்களுக்கே இந்த கதினா வந்து நம்ம இந்தியா டீம் வந்து நாளைக்கு நடக்கிற மேட்சை வந்து கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும். வின் பண்ணது பத்தாத வந்து என்ன பண்ணணும்னா ஸ்ரீலங்கா வந்து ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சு ஆகணும்ட்டு நம்ம ஸ்ரீலங்கா நம்பின்னு உட்காந்துருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம இந்திய டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக முடியும். ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம இந்திய அணிக்குமே இந்த நிலைமை ஸ்ரீலங்கா நிலைமை நினைச்சு பாருங்க. அவங்க குவாலிஃபை ஆகணும்னா நாளைக்கு நடக்க இருக்கிற இந்தியா வெஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் வந்து டிரால முடியணும். அதுவும் இல்லாம இவங்க வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து அவங்கள வந்து இவங்க ஒயிட் வாஷ் பண்ண அதாவது 2-0 சொல்லிட்டு முடிச்சாங்கன்னா ஸ்ரீலங்கா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. இந்த 3 டீம்ல ஏதோ ஒரு டீம் குவாலிஃபை ஆனாலும் இவங்க யாரு கூட மோத வேண்டியது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட தான் மோத வேண்டியது இருக்கும். அவங்க தான் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஸ்டாண்டிங்ஸ் அதாவது ரேங்கிங்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 66.67 பாயிண்ட் எடுத்து முதலிடத்துல இருக்கிறாங்க. அவங்க கூட தான் இந்த 3 டீம்ல ஏதோ ஒரு மோதி அவங்க வந்து வின் பண்ணவங்களா இருந்த பொறுத்து இருந்து இந்த சிட்னி டெஸ்ட் முடிஞ்ச ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணலாம் எந்த டீம் குவாலிஃபை ஆகுதுன்றது. இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் குவாலிஃபை ஆகுமோ இல்லைன்றதை தாண்டி வந்து நாளைக்கு மேட்ச் என்ன ஆக போகுதுன்றது யோசிக்க வேண்டியது இருக்குது. நாளைக்கு வந்து ரோஹித் சர்மா ஆடுவாரா இல்லையா அப்படின்னு பெரிய டவுட்டா இருக்குது. ரீசெண்டா கம்பீர் வந்து பேட்டி கொடுக்கும் போது அதுல வந்து ரோஹித் சர்மா டீம்ல இருப்பாரு அப்படி கேட்கும் போது தெரியல பாக்கலாம் அடுத்த நாள் பிச்சை பார்த்து நாங்க சொல்லுவோன்ற மாதிரி சொல்லிக்கிறாப்புல. ரோஹித் சர்மா இருப்பாருன்னு எந்தவித குழுவும் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல எப்படி வந்து பும்ரா கேப்டன் இருந்தாரு அதே மாதிரி இந்த மேட்ச் பும்ரா தான் கேப்டனா இருப்பாருன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி வந்து ரோஹித் சர்மாக்கு பதிலா சுப்மன் கில் வந்து களம் இறங்குவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆஸ்திரேலியா டீம்ல வந்து மிச்சல் மார்ஷை வந்து டிராப் பண்ணிட்டு அவருக்கு பதிலாக ஒரு டெபியூ பிளேயரா வந்து பியூ வெப்ஸ்டர் அப்படின்றவர் இறக்க போறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. நாளைக்கு மேட்ச்ல வந்து ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட வந்து இல்லாத கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அவருக்கு பதிலாக சுப்மன் கில் உள்ள இருக்கிறாரு. ஓப்பனிங் யார் ஆடுவார் பார்த்தீங்கன்னா வந்து ஜெய்ஷ்வாலும் KL ராகுல் ஓப்பனிங் ஆட போற மாதிரியும் ஒன்டவர் வந்து சுப்மன் கில் ஆடுவார்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த மேட்ச்ல வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து ஆடுவார்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. யாருக்கு பதிலாக இவரை சேர்ப்பாங்கன்றது தெரியல. ஒரு ரவீந்திர ஜடேஜாக்கு பதிலாக சேர்க்கிறாங்களான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக சேர்க்கிறாங்களான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம தான் வந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. சாம் கான்ஸ்டாஸும் வந்து விராட் கோலி சண்டை போட்டுக்கிறாங்க. பும்ரா சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஜனவரி 1ஆம் தேதி ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஆஸ்திரேலியா பிளேயர்ஸும் இந்தியன் பிளேயர்ஸ் சேர்ந்து வந்து கிரிப்லி ஹவுஸ் அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்கள மீட் பண்ணது இல்லாம அவங்களுக்குள்ள எல்லாரும் பேசிக்கிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா எளியும் பூனையுமா இருந்த விராட் கோலியும் சாம் கான்ஸ்டஸோட ஃபேமிலி அதாவது பிரதர்ஸும் வந்து போட்டோ எடுத்துருக்காங்க ஒன்னா. சாம் கான்ஸ்டஸ் வந்து யாரை வந்து அடிச்சாரோ அதாவது ரன் அடிச்சு கீழ்ச்சாரோ அவரு கூடவே அவங்க ஃபேமிலி வந்து போட்டோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. வந்து என்ன தெரியுது நாங்க வந்து ஃபீல்டுக்குள்ள அடிச்சுக்கோ பிடிச்சோமா நான் வெளியில வந்தோம்னா நாங்கள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. எல்லாரும் வந்து பிரைம் மினிஸ்டர் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கும் போது விராட் கோலி வரும்போது பிரைம் மினிஸ்டர் அவருக்கு மொபைல் எடுத்து காமிச்சு என்னமோ சொல்லிக்கிறா போல ஐயா நான் ஒன்னு காட்டணுங்க அதை பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிறா போல. விராட் கோலியும் பார்த்துட்டு ஏதோ பேசிக்கினா போல. அதெல்லாம் முடிச்சோன்னு அவங்க கூட எல்லாருமே போட்டோ எடுத்துட்டு இந்தியா அணி கிளம்பி வந்துட்டாங்க. சிட்னி கிரவுண்டுக்கு வெளியில ரோஹித் சர்மா வரும்போது எல்லாருமே ரோஹித் சொல்லிட்டு ஆர்ப்பரிச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா நாளைக்கு இருக்கிற மேட்ச்ல ரோஹித் சர்மா இல்ல அது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு ரோஹித் சர்மா இல்லன்றது. ரோஹித் சர்மா இல்லாத நிலைமையில வந்து ஜஸ்பிரித் பும்ரா கேப்டனா இருந்து இந்திய அணி நாளைக்கு மேட்சை வின் பண்ணி சீரிஸை டிராப் பண்ணுதா இல்லையான்றது பொறுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நியூஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.